ப்ரோ நான் வாரே விளாட்ல ப்ரோ. வேற யாராவது ஓஜி பிடிஎஸ்ல ஆடுங்க guys. நான் ஓஜி பிடிஎஸும் இல்லை ஒரு இந்த பிடிஎஸும் இல்லை ப்ரோ. சரியா ப்ரோ? நான் வாரில் ஆடுறது உங்களுக்காண்ட தான் விளாண்டனே. இது எனக்கு தேவையே இல்லை வாரு. நான் பாட்டு கிளாசிக் விளாண்டு நான் பாட்டு சூப்பர் சார்ஜ் வாங்கிட்டு நான் பாட்டு ஆட் பண்ணி வச்சுட்டு நான் பாட்டு போயினே இருப்பேன் ப்ரோ. எனக்கு இந்த வாரில் வர அமௌண்ட் தான் சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது ப்ரோ. நான் வாரில் ஆடுறது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறது இங்கே பாருங்க. ஃபோன் விளாண்டு ஒரு சுத்தம் பிடுங்க முடியாது ப்ரோ. வேற எவனாச்சும் வச்சு விளாட்றானா விளாட வச்சு விளாண்டுக்குங்க ப்ரோ. எனக்கு மாறு வேணா ஒரு மயிறு வேணாம். வேற எவனாச்சும் விளாடுங்க ப்ரோ. நான் ப்ராக்டிஸ் பண்ண நான் 2 மாசம் வரமாட்டேன்னே வாரு. எனக்கு வாரு வேணா ஒண்ணுமே வேணாம் ப்ரோ. நான் வார விட்டு கொட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நான் சொல்லிட்டு வந்துடுறேன். தேவை மாதிரி இல்லை ப்ரோ. வேற யாராவது நல்ல பிளேயர் வச்சு விளாடுங்க ப்ரோ. என்னால இதுக்கு மேலே விளாட முடியாது ப்ரோ. சூத்த மாதிரி பேசினு இருக்கானுங்க எல்லா பிள்ளைங்களும். மொத்தா பெரிய புடுங்கி மாதிரி ஐபேட்லேயே பாட்டு போன்ற மாதிரி விளாடுவானுங்க எல்லாரும். மொத்தம் அதில் 20 நாளில் புடுங்க முடியுமா ஃபோனில் ப்ரோ? நான் வரல ப்ரோ. நான் 3 மாசம் 4 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் ப்ரோ. தேவை மாதிரி இல்லை. வாரும் வேணா ஒரு மயிறு வேணாம். நாளைக்கு வரேன் ப்ரோ. டென்ஷன் பண்ணாது. மொபைல்ல விளாண்டு பாருங்க ப்ரோ. சூத்து எரியும் ப்ரோ. அப்படியே சூத்து எரியும். ஐபேட்ல விளாடுறவங்கள இப்ப மொபைல்ல விளாட சொல்லுங்க. சூத்துக்கு எல்லாம் எரியும் அப்படியே விளாடுறப்போ. அப்படியே புடிங்கி மாதிரி பேசாதீங்க ப்ரோ. ப்ரோ வேற யாராவது நல்ல பிளேயர் வச்சு விளாடுங்க ப்ரோ. என்னால இதுக்கு மேல விளாட முடியாது ப்ரோ. சூத்த மாதிரி பேசினு இருக்கானுங்க எல்லா பிள்ளைங்களும். மொத்தா பெரிய புடுங்கி மாதிரி ஐபேட்லேயே பாட்டு போன்ற மாதிரி விளாடுவானுங்க எல்லாரும். மொத்தம் அதில் 20 நாள்ல புடுங்க முடியுமா ஃபோன்ல ப்ரோ? நான் வரல ப்ரோ. நான் 3 மாசம் 4 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் ப்ரோ. அடுத்தவங்க சொல்றாங்கன்னு யார் ஏதோ கடுப்பு கூட சின்ன பையன் மாதிரி உணவு பண்ணிட்டு இருக்கான். கண்டுக்கவே கண்டுக்கூடாது அவங்களாம். இன்னைக்கு பண்ணலாம் வர மாட்டானா? லைவ் ஏன் பண்றானா? ஒரே மேட்ச் தான் அது. ஒரே ஒரு மேட்ச் தான் பாயிண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஆஃப்லைனே போயிட்டான். பா ப்ரோ, ஒரு நாள்ல முட்டா பாயிண்ட் ப்ரோ. ஒரு நாள்ல முட்டா பாயிண்ட். அதுவே இன்னைக்கு பிடிஎஸ் நடக்குது ப்ரோ. ஐயோ பா 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 ப்ரோ, போட்டு பிரிக்கிறாங்க. ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் பால் வார்க்கப்பட்டது. தி சாம்பியன்ஸ் டீம் கைஸ். சாம்பியன்ஸ் டீம்ஸ் ப்ரோ. இன்னைக்கு மொத்தம் 7 மேட்ச் ப்ரோ. இன்னும் 2 மேட்ச் இருக்கு. ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் ப்ரோ. இன்னும் எவ்வளவு லீடிங் ஆகுதா? யாருன்னா 74, இவங்க எவ்வளவு தெரியுங்களா? 65. என்ன ப்ரோ இப்படி ஒரு கம்பேக்? 30 பாயிண்ட் வந்தா ஸ்லாட் 1. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா இப்படி ஒரு கம்பேக் ப்ரோ. கம்பேக் கைஸ். இப்படி ஒரு கம்பேக், எதிர்பார்க்காத ஒரு கம்பேக். வாட் அ கம்பேக். 74 எஸ்ஆர் விடிஎஸ். அடுத்தது யாரு? ஓ பிளடி 66. பிளடி 66. 48 பிளஸ் 8 56. 56 பிளடி 56. 56 பிளடி 9 56 தான பிளடி. பிளடி 7 8 15 22 28 38 48 பிளஸ் ஒரு 8 56. 56 பிளஸ் 9 போன மேட்ச். போன மேட்ச் 9ஆ? ஆமா 66. 66 பிளாடிக்கும் 56 கைஸ். பிளாடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதா? 66 கைஸ். 66. 56 பிளஸ் ஒரு 9 தானே? ஆமா 65. சாரி 65. பிளாடி 65. பிளாடி ஆன் 65. அருமை 74. எஸ்ஓபிடிஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிடாங்கன்னா அவங்க ஸ்லாட் 1 நோக்கி போவாங்க. எஸ்ஆர் பிடிஎஸ் இந்த மாதிரி இருக்கும். பிடிஎஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டதா? பிடிஎஸோட டிராபி மறுபடியும் பறி போகிறதா? இவ்வளவு லீடிங்ல இருந்த பிடிஎஸ் மறுபடியும் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது.
ஸ்டாண்டிங் கொஞ்சம் மாத்தி விடு. Come on guys, let's go people, let's go for 10,000 like போடாம guys. Let's go for 10,000 likes. கண்ணன் தேவன் டீ புடி புடியோ புடி guys. புடியோ புடி. என்ன ப்ரோ சார்ஸா பிடிஎஸ் இப்படி வேலையை கட்டுது. ஸ்டார்ஸா பிடிஎஸ் ஒரு நாள் விட்டு அடித்தாங்க. அதெல்லாம் விட்டு பா எதிர்பார்க்கவே இல்ல. வேற சாய் லைவ் கட் பண்ணிட்டா ப்ரோ. அப்போ கான்சென்ட்ரேஷனா விளையாடுவோம் தல. சாட் பத்தி விளையாட கட் பண்ணிட்டு இன்னும் கான்சென்ட்ரேஷன் போட போறேன்னு நினைக்கிறேன். அநேகமா இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது. கம்பேக் கொடுக்குமா பிடிஎஸ்? கம்பேக் பிடிஎஸ் ஆக போதா? எஸ்ஆர் பிடிஎஸ் அப்பா. ஆனா அந்த பசங்க விட்டு தர மாட்டாங்க ப்ரோ. 3 நாளா லீடிங் ப்ரோ. 3 நாளா லீடிங் ப்ரோ. எஸ்ஆர் பிடிஎஸ் பாருங்க ப்ரோ. 3 நாளா லீடிங் போட்டாங்க ப்ரோ. டக்கரடாடா இன்னும் 2 மேட்ச் இருக்கு. சிக்கா டக்கரடாடா அப்படின்னு டான்ஸ போடுறான் ப்ரோ. 3 நாளா போட்டு பிரிக்கிறான் ப்ரோ. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல guys. So BTS slot 2 ல slot 3 guys, slot 3 ஸ்லாட் 2 இருக்கு உனக்கு. பிடி கீழ வந்து என்ன காரணம் நினைக்கிறீங்க? தெரியல. குமார் இல்ல கமெண்ட் இல்ல. அதான் சோ BTS வெற்றிக்கு காரணம் ஆமா குமார். கரெக்ட். Mother bro, lots of love bro. Prasanna bro, love you Prasanna bro. Love you. சார் ஹாய் அனுப்புங்க. ஒரு முக்கியமான இது இருக்கு. நான் யாவெல்லாம் பாஸ்வேர்ட் லிங்க் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த இது பாருங்க, டீம் 2 பாருங்க, அப்படியே கிக் அவுட் பண்ணி விடுங்க. இந்த சலார் பிளாக் ப்ரோ சாய் குவிட் பண்ணிட்டான் ப்ரோ. புடியா சாயா குவிட்லாம் பண்ண மாட்டேனே. அவன் எதிர்த்து நின்று போராடுறானாச்சே. எதிர்த்து நில் எதிரியே உள்ளை அப்படின்னு ஆடுவானே. துணிந்து சொல் மகனே இல்லை அப்படின்னு. அது லீடிங்ல தானே இருக்காங்க. ஸ்லாட் 2ல தானே இருக்காங்க. வெறும் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் வித்தியாசம். இப்ப போய் 2 பாயிண்ட் தான் வித்தியாசம் ஸ்லாட் 2க்கு. இப்ப போய் எதுக்கு ப்ரோ பிட்டு? ஒரே பாயிண்ட் தான் ஸ்லாஷ் 2. மேட்ச் ஜெயிச்சா ஸ்லாட் 1 ப்ரோ. மேட்ச் ஜெயிச்சா ஸ்லாட் 1. என்ன ஆயிடுச்சு இந்த சமயத்துல? பிட்டா ஓஜி வீட்டு சசிகள் நெஞ்சில் இடி எறகாபட்டாதா? ஓஜி வீட்டு சசிகள் கைவிடப்பட்டார்களா? ஓ நோ. ஒரே மேட்ச் வின் கைஸ். ஒரே மேட்ச் ஸ்லாட் 1. ஒரு மேட்ச் வின் பண்ணாவே ஸ்லாட் 1 வந்தலாமே. சக்கரஜாரா Come on guys, let's go people. Tananane போடு guys, போடு. Come on guys, let's go for 10,000 like பண்ண பாருங்க. ஒரே வின் ஸ்லாட் 1 ப்ரோ. ஒரே வின் ஸ்லாட் 1. யாருக்கு அந்த ஸ்லாட் 1? யாருக்கு அந்த ஸ்லாட் 1? பிடிஎஸ் ஒரே வின்னா. ஸ்லாட் 1க்கு ஒரே வின் தான் गाइस. they are இன்னமும் ஸ்டில் இந்த ரேஸ் தான். இந்த சமயத்துல நடக்கிறதா? இந்த நிமிஷத்துல இப்படி ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் நடந்ததா गाइस? இட்ஸ் a கேம் சேஞ்சிங் மொமெண்ட் ஆர் வாட்? இன்னும் 2 மேட்ச் இருக்கு. பிளடி 65 பாயிண்ட்ஸ் தான் ப்ரோ. ப்ளீஸ் அப்டேட். ஆமா ப்ரோ. பிளடி 65 பாயிண்ட்ஸ் தான். அப்டேட் பண்ணிட்ட பாருங்க ப்ரோ. பண்ணிட்ட பாருங்க गाइस. 65 தான். இவன் தான் गाइस 56 னு சொல்லி ஏமாத்தறான். நாங்கலாம் கரெக்ட்டா இருப்போம் ப்ரோ. இல்ல வேற டீம்ல பார்த்துட்டு சொல்லிட்டேன். சக்கரஜாரா சிக்கு bro Sai is feeling hard playing in mobile, so he is feeling, but okay அது ஒரு தப்பு இல்ல ப்ரோ. இப்பதான் ப்ரோ மாறறான். கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். அதுல விடுங்க. சக்கரஜாரா சிக்கர ப்ரோ. அவ்வளவுதான் गाइस. ஒரே வின்னு முடிஞ்சு. அவ்வளவுதான் வந்துரும் அவங்க. they just need only one win guys. just எனக்கு என்ன வந்துருவாங்க. மேபி
லைவ் கட் பண்ணிட்டு போயிட்டு அவன் இதா ஃபோக்கஸ்டா ஆடுவான். சாய் வரலன்னு வருவான் ப்ரோ. சாய் வரலன்னா பீட்டஸ் தான் பாவம். ஏன்னா நடுவுல வேற ஆள் மாத்த முடியாது, கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். 3 man squad தான் விளையாடி 3 man squad தான் விளையாண்டவன அப்புறமேட்டு எல்லாத்துக்கும் ராணுவ முறை நடக்கும் பீட்டஸ் தான். RS குல்லா bro, thank you so much for the membership bro. Welcome to our YouTube family bro. வாங்க தங்களை YouTube family வரவே பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். வாங்க. வெல்கம் தல. நானே அவன் 3 பேரை விட விளையாடுவாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. மதன் ப்ரோ அப்ரிஷியேட் ஹைப்பர் சான். ஐயோ ப்ரோ அப்ரிஷியேட்டா அங்க ஸ்ரீ ப்ரோ எல்லாம் பாத்துக்குவாரு ப்ரோ. அவ்வளவுதான் ஹைப்பர் சானோட ஃபியூச்சர் காப்பாற்றப்பட்டது. ஹைப்பர் சான் ஹேஸ் தி ஃபியூச்சர் அப்படின்னு போயிருவாங்க. அவ்வளவுதான் ஸ்ரீ ப்ரோ விடவே மாட்டாரு, தரமா ரெடி பண்ணுவாரு. அவ்வளவு நீங்க வேற ஏன் ப்ரோ ஹைப்பர் சான் கேட்டதெல்லாம் கிடைக்கும். இனிமேல் ஹைப்பர் சானுக்கு அவ்வளவுதான். அந்த டீம் அனுப்புறதுக்கு காரணம் அதனால இந்த மாதிரி அப்கமிங்கா இருக்கவங்க அனுப்புறது ஸ்ரீ ப்ரோ கிட்ட அனுப்புறது அதுதான். ஸ்ரீ ப்ரோ சொல்லிட்டாரு, யாரெல்லாம் வந்து இந்த சும்மா ஓப்பி அடிக்கிறவன் சும்மா நச்சு லைவ் போடாம வார் ஓப்பி அடிக்கிறவன் தள்ளி விடுங்க ப்ரோ. அந்த தள்ளி விடுங்க, அவனா வேணாம், அவனா கண்டுக்க வேணாம். நம்ம எவன் வந்து போராடுறோன்னா அவனை மட்டும் போடுங்க. அவனுக்கு வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறலாம், அவனுக்கு நல்லது பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு. அவ்வளவுதான் அப்படின்னு சாய் வந்துட்டானே. நான் சொல்லல, விட்டு கொடுக்க மாட்டாங்க சாய். உங்களுக்கு தெரியாது, சாய் விட்டு கொடுக்க மனப்பான்மை சாய் கிட்ட கிடையவே கிடையாது. ஏசியா நம்பர் 1 இருக்கும்போது -60 வாங்குவான், கோவமா போவான். ஆனா அடுத்த 2 மணி நேரத்துல வந்து மறுபடியும் ராத்திரி வேலை புஷ் பண்ணுவான். பெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வீட்டு சாய் கிட்ட வேலையாவாது. நான் சொன்னேன் ப்ரோ ஸ்ட்ரீம் கட் பண்ணிட்டு வந்து ஆஃப்லைன்ல ஆடுவான் தல அப்படின்னு, கான்சென்ட்ரேட் பண்ணுவான், சாட் படிக்க மாட்டான் அப்படின்னு. நான் சொல்றதாம நடக்கும். முடியாது ப்ரோ. ஒரே மேட்ச் வெற்றி ஸ்லாட் பண்ணி எடுத்து தான் போவோம் பாருங்க அப்படின்னு. ஒரே தட்டுறா தூக்குறான் பாருங்க, பாருங்க. சீக்கிரம் ஸ்பெக்டேட்டர் க்ளோஸ் பண்ணுங்க, நான் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு விட்டுறேன். ஒரு சூறாவளிகளே கேக்குதா? ஹலோ கேக்குது ப்ரோ. சாய் மைக் ஆன் பண்ணு. அதெல்லாம் கண்டுக்காது சாய், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நடக்கும். நீ பரவாயில்ல, நீ மொபைல தானே ஆடுற, நீ எல்லாம் கண்டுக்காத. இது ஒரு டிராபி. இது சாய் ஒண்ணுமே இல்ல சாய், மொபைல்லாம் மேட்டர் இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் இது ஆடுற. இன்னும் நிறைய டிராஃபி இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு, எல்லா இது இருக்கு. இது ஒண்ணு மட்டும் இல்ல, அது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நான் எதுக்கு சொல்றேன்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ சாய். இன்னும் ஒரு நாள் வேற இருக்குல்ல, ஈஸியா இன்னும் ஒரு நாள் இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றது மட்டும் கேட்டாடு விடு. எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்டா சாய். ஃப்ரீயா விளையாடு. கேம் விளையாட தெரியாது, நான் எல்லாம் பேசுறேன். மேட்ச் பிரிக்கிறோம். ஜோன் போட போறடே, ஜோன் போட்டாங்கடா. ஆமா, இங்க தான் இந்த ஈவென்ட் தான் போட்டுருக்கான் சென்ட்ரா. ப்ரோ காஸ்மோட்ரம் இருக்கு ஜோன். காஸ்மோட்ரம் சரி எஜ்ல இருந்து வந்துரும். நம்ம ராவ் தானே காஸ்மோட்ரம். இது நார்மல் இல்ல ப்ரோ, ஜோன் டேமேஜ் அதிகம்.